ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான அடி. அது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். குறிப்பாட்டு இந்த ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை, அந்த பிரச்சனையை வச்சு தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செபியோட சில ரூல்ஸ் சேஞ்ச் அதுவும் மார்க்கெட்டில் இம்பேக்ட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது இப்போ ஈரான் இஸ்ரேல் அந்த வார் பார்த்தீங்கன்னா என்ன கண்டிஷனில் இருக்குன்னா, ஈரானுக்கு மேலே இன்னும் வந்து ரீஅட்டாக் வந்து இஸ்ரேல் இப்போ வரைக்கும் பண்ணலை. நைட்டு நிலவரப்படி பார்த்தீங்கன்னா இன்னுமே ஈரானுக்கு மேலே வந்து ரீஅட்டாக் வந்து இஸ்ரேல் பண்ணலை. ஆனால் இஸ்ரேல் ஒரு பிளானோட சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து கண்டிப்பாக அதுக்கு பதிலடி கொடுப்போம். ஏன்னா ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே கிட்டத்தட்ட ஒரு 150 மிசைல்ஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வீசினாங்க. அதுக்கு பதிலாட்டு நாங்கள் இஸ்ரேல் வந்து பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இஸ்ரேல் வந்து இன்னைக்கு வந்த நியூஸில் சிரியா மேலே ஒரு அட்டாக் பண்ணியிருந்தாங்க, அந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மேலே. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லெபனானுக்கு மேலே தான் வந்து கண்டினியூஸ் அட்டாக் வந்து இவங்க இஸ்ரேல் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ பட் வர நியூஸ் என்னன்னா, ஈரானில் இருக்கிற அந்த ஆயில் கிடங்குகள் இருக்குல்ல, அங்கே வந்து இவங்க இஸ்ரேல் வந்து அட்டாக் பண்ண ஐடியாவில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சில நியூஸ் வருது. ஸோ அப்படி அட்டாக் பண்ணாங்கன்னா அது மேலும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நெகட்டிவ் நியூஸ் ஆகும். குறிப்பாட்டு இந்த ஆயில் செக்டார் ஸ்டாக் எல்லாமே அடி விழும், ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது மாதிரி சில நெகட்டிவ் ஃபேக்டர் இருக்குது. ஸோ என்ன முடிவு வருதுன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ லாஸ்ட் மார்க்கெட் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 546 பாயிண்ட்ஸ் டவுனு, கிட்டத்தட்ட 2% மேலே அடி, 20250 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சென்செக்ஸ் 82,497 பாயிண்ட்ஸு, 2% மேலே அடி, 1769 பாயிண்ட்ஸு. நிஃப்டி பேங்க் 51,845 பாயிண்ட்ஸு, 1077 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு, 2% மேலே அடி. நிஃப்டி ஐடி வந்து பார்க்கும்போது 47,762 பாயிண்ட்ஸு, 672 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்திருக்கு, 1.58% அடி. இன்னைக்கு எஃப்ஐஎஸ் இன்னைக்கு ஒரே நாளில் 15,243 கோடி வந்து பார்த்தீங்கன்னா வித்துட்டு போயிருக்காங்க. ஸோ மேபி நம்ம வந்து லாஸ்ட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், சைனா மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து மூவ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா 1ஆம் தேதி மட்டுமே 5,579 கோடி விற்றுருந்தாங்க. ஸோ லாஸ்ட் இந்த 2 நாளில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 20,000 கோடிக்கு மேலே ரவுண்டாட்டு பார்த்தீங்கன்னா 21,000 கோடியை வந்து எடுத்துகிட்டு வெளியே போயிருக்காங்க எஃப்ஐஎஸ். ஆனால் இவங்களுக்கு காம்படிஷன் ஆட்டு டிஏஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல உள்ளம் கொண்டவங்க, அவங்க மார்க்கெட்டை வந்து மேலே வைக்கிறதுக்காண்டி அவங்களும் முயற்சி பண்ணுறாங்க. குறிப்பாட்டு பார்க்கும்போது இன்றைக்கி அவங்க 12,913 கோடிக்கு வந்து டிஏஎஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ மோராட் இது வந்து எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, ஆவலுடன் கேட்ட அந்த ஹியூண்டாய் மோட்டார்ஸ் ஐபிஓ அது குறித்தான அப்டேட் வந்திருக்கு. ஸோ $3 பில்லியன் ஐபிஓ. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூ மூலம் மட்டும் ஃபண்ட் ரைஸ் பண்ணலை, அவங்க வந்து ஆஃபர் ஃபார் சேல் மூலம் மட்டும் தான் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஐபிஓக்கான சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 14 ஓப்பன் ஆகி அக்டோபர் 16 க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 14 ஓப்பன் ஆகி அக்டோபர் 16 க்ளோஸ் ஆகுது. இது வந்து ஹியூண்டாய் மோட்டார்ஸ் ஐபிஓ. நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க எப்போ வரும்னு. ஸோ வந்துடுச்சு, அக்டோபர் 14 வந்திருக்கு. ஸோ இந்த ஐபிஓ வந்து இந்த மாதிரிப்பட்ட ஒரு மிடில் ஈஸ்ட்டில் அந்த டென்ஷன் இருக்க நேரம் வராங்க. ஸோ மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் வந்து இது ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் கண்டிப்பாக ஆகும். இந்த ஹியூண்டாய் மோட்டார்ஸ் ஐபிஓ 25,000 கோடி கிட்ட வராங்க. வேல்யூஷன் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 18 பில்லியன் டாலர்லேருந்து 19 பில்லியன் டாலர் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஹியூண்டாய் மோட்டார்ஸ் ஐபிஓ பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களோட போர்ட்ஃபோலியோ என்ன கண்டிஷன் சொல்லுங்கள். என்னோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா 1.65% அடி வாங்கியிருக்கு இன்னைக்கு ஒரே நாளில் மட்டுமே. சரியான குண்டு வந்து நம்ம போர்ட்ஃபோலியோவில் விழுந்திருக்கு. ஸோ ரத்தாறு ஓடி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செக்டார் வைஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எதில் பயங்கர அடி விழுந்திருக்குன்னா அந்த ஆட்டோ செக்டாரில் தான் அடி பயங்கரமாக இருக்குது. 2.99% வந்து இந்த ஆட்டோ செக்டாரில் ஆட்டோ இண்டெக்ஸில் அடி விழுந்திருக்கு. ஸோ எல்லா செக்டாருமே இன்னைக்கு அடி தான். ஆனால் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது ஆட்டோ, அதுக்கு இடத்துல ஃபினான்ஸு, அதுக்கு இடத்துல பிஎஸ்சி, அதுக்கு இடத்துல கன்சியூமர், அதுக்கு இடத்துல ரியாலிட்டி, பேங்கிங், இன்ஃப்ரா, சிமெண்ட்டு, டெக்னாலஜி, சர்வீஸ், எனர்ஜி, மீடியா, ஃபார்மா, மெட்டல், பிஎஸ்யூ பேங்க். ஆனால் அடி எங்கே குறைஞ்சிருக்குன்னா பிஎஸ்யூ பேங்க்கில் தான் அடி குறைஞ்சிருக்கு. ஆட்டோ செக்டாரில் பார்த்தீங்கன்னா அந்த இண்டெக்ஸில் வந்து அடி பயங்கரமாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்குள்ள அந்த மார்க்கெட் கிராஷில் வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம் கோடிக்கு மேலே வந்து இன்வெஸ்டர்ஸோட வெல்த் வந்து கிராஷ் ஆகிருக்கு. ஸோ ஆகஸ்ட் 5 அப்புறம் பார்க்கும்போது இது பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மோராட்டு மிடில் ஈஸ்ட் டென்ஷன், அடுத்து வந்து இந்த செபியோட எஃப்என்ஓ சேஞ்சஸ் அதை பேஸ் பண்ணி தான் அந்த அடி விழுந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த என்டிபிசி ஸ்டாக், இந்த என்டிபிசி ஸ்டாக் வந்து 400 கிலோ வந்துச்சுன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் அது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அது வர வாய்ப்புகள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட சப்சிடியாக இருக்கிற அந்த என்டிபிசி கிரீன் எனர்ஜி விரைவில் ஐபிஓ வர இருக்கிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேலியேட்டே தான் இருக்குது. இன்றைக்கி $435 க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி. பட் பெரிய அளவில் அடி இல்லை. ஸோ ஜெஃப்ரிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இதில் ஒரு 11% வரைக்கும் அப்சைட் போக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்க்கும்போது இந்த ஸ்டாக் இன்றைக்கி 435 இருக்குது. 34% வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் மேலே போக வாய்ப்பு இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சொன்னது அவங்க 485 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
இப்போ இந்த ஸ்டாக் ஒரு 34% வரைக்கும் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. 580 ரூபா வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மேலே போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே டவுன் சைட் சினாரியோவில் அவங்க சொல்கிறது ஆப்டிமிஸ்டிக் சினாரியோவில் இதை சொல்கிறாங்க. அதே டவுன் சைட் சினாரியோவில் 33% வரைக்கும் டிக்ளைன் ஆக வாய்ப்பு இருக்குது. 290 ரூபா வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க என்டிபிசிக்கு. மோரலட் இது வந்து என்டிபிசி ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா 2 பவர் செக்டார் கம்பெனிஸ், அது வந்து ஸ்மால் கேப் கம்பெனிஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரட்டன் இந்தியா பவர், இன்னொன்று வந்து ஜேபி பவர். இதில் என்கிட்ட ரட்டன் இந்தியா பவர் அந்த கம்பெனி இருக்குது. அது இன்றைக்கி 4% மேலே ரேலி இருந்துச்சு. மார்க்கெட் இந்த அடியிலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் இவ்வளோ ரேலி இருந்துச்சு. 16 ரூபா 84 காசு அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதே இது இந்த ஜேபி பவர், ஜெயபிரகாஷ் பவர் அண்ட் ஜூஸ் லிமிடெட், இது முன்னாடி வச்சிருந்தேன், அப்புறம் செல் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா 10 காசு அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் 4.5% மேலே ரேலி ஆயிருக்கு. ஸோ மோரலட் இந்த ஸ்டாக் ஏர்டெல்லாம் இருக்கோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு சுஸ்லான் மாதிரி ஒரு ஷார்ட் டேர்மில் ரிட்டர்ன் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 2 ஸ்டாக்குமே மோரலட் இது வந்து ரட்டன் இந்தியா பவர், ஜெயபிரகாஷ் பவர் அண்ட் ஜூஸ் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ். ஆக்சுவலி ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 925 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டாடா மோட்டார்ஸ் இப்போ தான் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் டிவிஆரை மர்ஜ் பண்ணி முடிச்சிருக்காங்க. அடுத்தது நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் வர இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ண போகிறாங்க அந்த கம்பெனியை. கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டு, அடுத்து வந்து பர்சனல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டு, அப்படி நிறைய ஸ்ப்ளிட்டிங் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸில் அடுத்தடுத்தது இருக்குது. ஸோ ஒரு நல்ல கம்பெனி தான். இன்றைக்கி 925 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இந்த செப்டம்பரோட சேல்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அடி வாங்கியிருந்துச்சு டாடா மோட்டார்ஸில். ஸோ அந்த செப்டம்பரில் மட்டுமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12% வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து கீழே விழுந்திருக்கு. டாடா மோட்டார்ஸோட ஸ்டாக் வந்து செப்டம்பரில் மட்டுமே 12% வரைக்கும் அவங்க கிராஷ் ஆகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சேல்ஸே 15% வரைக்கும் அடி வாங்கியிருந்துச்சு. 15% மேலே அவங்களோட செப்டம்பர் சேல்ஸ் அடி வாங்கியிருந்துச்சு. அதை ஃபோக்கஸ் பண்ணி இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட பார்க்கும்போது 4% இன்றைக்கி ஒரே நாளாக அடிச்சிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வெயிட் பண்ணலாம் டாடா மோட்டார்ஸில். என்ன கேட்டால் ஒரு 850 ரூபா வரைக்கும் இந்த டாடா மோட்டார்ஸோட ஷேர் ப்ரைஸ் இறங்க வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு டாடா மோட்டார்ஸில் வெயிட் பண்ணலாம். லாஸ்ட்டாக நான் வந்து 960 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்சிடர் பண்ணேன். இப்போதைக்கு டாடா மோட்டார்ஸில் வெயிட் பண்ணுறது வர வழி இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கேஆர்என் ஹீட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் அந்த கம்பெனியோட ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லிஸ்ட்டாக இருக்குது. ஐபிஓ பார்க்கும்போது 118% பார்த்தீங்கன்னா ப்ரீமியமில் லிஸ்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் ப்ரைஸ் க்ளோசிங் 478 ரூபாவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 513 ரூபா அந்த ரேஞ்செலாம் தாண்டி போயிருக்கு ஸ்டாக் ப்ரைஸு. 117 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியமில் கடைசியாக க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த ஐபிஓ யாருக்கெல்லாம் கிடச்சின்னு தெரியல. ஸோ இன்னைக்கு இந்த மார்க்கெட்டில் இந்த அளவு கிராஷ் ஆனாலும் இந்த ஐபிஓ வந்து அலர்ட் ஆகியிருந்தவங்களுக்கு ஒரு நிம்மதியாக இருந்திருக்கும். பட் நம்மளாம் அன்லக்கி பர்சனாக இருக்கிறோம், ஐபிஓ அலர்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த மார்க்கெட் கிராஷில் இந்த ஐபிஓ கிடச்சவங்களுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனம் குளிர்ச்சியாக இருந்திருக்கும். கிட்டத்தட்ட இன்றைக்கி மட்டுமே ஒரு 120% வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீமியமில் அந்த ஐபிஓ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரத்தன் டாடா குரூப்போட அந்த டாடா குரூப்போட கம்பெனி வந்து அப்ஸ்டாக்ஸில் 2016 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.33% ஸ்டேக் வந்து அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ஸ்டாக்ஸில் அந்த ஸ்டேக் வந்து டைல்யூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாட்டு டாடா குரூப்புக்கு வந்து 23,000% ரிட்டர்ன் வந்து கிடச்சிருக்கு. அதாவது அப்ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்மால் ஸ்டேக்கை இப்போ விற்றுருக்காங்க. அது மூலமாட்டு உங்களுக்கு 23,000% ரிட்டர்ன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மோரலட் இது வந்து அப்ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட். இது ஒரு ப்ரோக்கரேஜ் கம்பெனி. ஃபினான்ஷியல் 23 இவங்க 25 கோடி நெட் ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. அதே ப்ரீவியஸ் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 445 கோடி லாஸில் இருந்து 25 கோடி ப்ராஃபிட்டுக்கு திரும்பியிருந்தாங்க. ப்ரோக்கரிங் ரெவன்யூ பார்க்கும்போது 44% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. 1000 கோடி ரெவன்யூவும் பண்ணியிருந்தாங்க. எபிட்டா வந்து 200 கோடி அந்த மார்க்கில் இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி டாடா குழுமம் 23,000% ரிட்டர்ன் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செபியோட அந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷனில் வந்து ரெகுலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டன் பண்ணுறாங்க. பட் அது உடனே அவங்க டைட்டன் பண்ணல. இப்போ நவம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 20ஆம் தேதியிலேருந்து சில ரூல்ஸை டைட்டன் பண்ணுறாங்க. அதில் 3 ரூல்ஸ் வந்து நவம்பரில் பண்ணுறாங்க. அடுத்தது 2 ரூல்ஸ் வந்து February மந்தில் பண்ணுறாங்க, அடுத்த வருஷம் Februaryயில். அடுத்தது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் பண்ணுறாங்க. ஸோ இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சில ரூல்ஸை பண்ணுறாங்க. ஸோ இதில் இந்த ஜிரோதாவோட நிதின் காமத் என்ன சொல்கிறாருன்னா, செபியோட ஆர்டர் மூலமாட்டு இந்த ரெகுலேஷன் மூலமாட்டு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேட்லோட ரெகுலேஷன் மூலமாட்டு 60% வரைக்கும் இந்தியாவோட F&O ட்ரேட்ஸ் வந்து குறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா மார்ஜினை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. கான்ட்ராக்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சத்துலேருந்து 15 லட்சம் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. ஸோ 30% ஆஃப் த ஜிரோதாவோட அந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்கும் வந்து குறைய வாய்ப்புகள் இருக்குது. ஜிரோதாவோட ஆர்டர் வந்து குறையும் அப்படின்னு சொல்லி நிதின் காமத் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜிரோதா வந்து ப்ரோக்கிங் சார்ஜஸ் எதுவுமே இன்க்ரீஸ் பண்ணலன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏஞ்சலோன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி கண்டிப்பாக இவங்களை இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மேபி நவம்பருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா
இப்போ இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து இவங்க அக்கௌண்ட்டில் ஜீரோதா கீழே வர ப்ரோக்கரேஜஸில் குறைஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக இவங்களும் வந்து ப்ரோக்கரேஜஸை இன்க்ரீஸ் பண்ண தான் வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஜீரோதாவோட நிதின் காமத் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்ட் கொடுத்த அப்டேட்டு. இவங்க வந்து ஒரு மல்டி ப்ரோக்ராம் பார்ட்னர்ஷிப்பில் வந்து இந்த நிடாக் மோட்டார் கார்பரேஷன் கூட அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்காங்க. இ-டிரைவ் மோட்டார்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வேண்டி தான் அந்த இந்தியன் கமர்ஷியல் வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரியில். ஸோ எலக்ட்ரிக் மொபிலிட்டி சொல்யூஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு வேண்டி தான் பார்த்தீங்கன்னா இந்த அசோக் லைலாண்ட் வந்து நிடாக் மோட்டார் கார்பரேஷனோட அந்த மல்டி ப்ரோக்ராம் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அசோக் லைலாண்ட் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஸ்விக்கி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐபிஓ சைஸ் குறிப்பாக அந்த பிரைமரி இஷ்யூ சைஸை வந்து 3750 கோடின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட் இந்த ஃப்ரெஷ் இஷ்யூ மூலமாக ரைஸ் பண்ணது 3750 கோடின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த ஐபிஓட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, 5000 கோடியாட்டி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ அது இன்னைக்கு நடந்த இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1250 கோடி அடிஷனலாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அது இன்னைக்கு நடந்த ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்கில் அப்ரூவல் கிடச்சிருக்கு. ஸோ அப்போ அவங்களோட ஐபிஓ வேல்யூ பார்க்கும்போது முதல் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 கோடி சம்திங் சொல்லியிருந்தாங்க. இப்போ அது வந்து 11,000 கோடியெல்லாம் தாண்டி வரும்னு நினைக்கிறேன். 11,500 கோடி சம்திங் வரும். இது வந்து ஸ்விக்கி ஐபிஓ பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா தார் ராக்ஸ் அந்த கார் நான் பாருங்கள், நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்தாலே தெரியும். ஸோ இதோட புக்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருக்கு. புக்கிங்ஸ் வந்து 1 ஹவரில் மட்டுமே 1.76 lakhs புக்கிங்ஸ் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பெர் மந்த்துக்கு வந்து 9,500 to 10,000 யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணி வெளியே ரிலீஸ் பண்ண இருக்கிறாங்க. இந்த தார் 3 door அண்ட் அந்த செக்மெண்ட்டில் தான் வருது. இதோட பேர் வந்து ராக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு 1,76,218 புக்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹவரில் வந்து அவங்களோட ஆர்டர் புக்கில் அட்டைன் பண்ணியிருக்கு 11 AM கணக்குப்படி. அப்போ ஒரு மினிட்டுக்கு வந்து பார்க்கும்போது 2,937 யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஏர்லியர் ரெக்கார்டாக இருந்தது ஸ்கார்பியோ என் அந்த காருக்கு தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ரெக்கார்ட் ஹையாக இருந்திருக்கு. 1,00,000 அந்த மார்க்கை வந்து 30 மினிட்ஸில் அட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை இப்போ பிரேக் பண்ணி பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த ராக்ஸ் கார் வந்து அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மஹேந்திராவோட ராக்ஸ் காரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. மேபி இப்போ இந்த புக்கிங் பண்ணியிருக்கவங்களுக்கெல்லாம் ஜனவரி 2025 வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா அந்த ஈரான் இஸ்ரேல் வார் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ இந்த நம்மளோட இந்தியன் லிஸ்டட் கம்பெனிஸ் ஒரு 14 கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா குறிப்பாட்டு இந்த இஸ்ரேல் கூட வந்து கனெக்ஷனில் இருக்கிறாங்க பிஸ்னஸ் ரிலேட்டடாட்டு. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன கம்பெனி இருக்குன்னா அதானி போர்ட்ஸ் இருக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த ஹைஃபா போர்ட் வந்து அதானி போர்ட்ஸ் தான் ஓன் பண்ணிட்டு இருக்காங்க, அது உங்களுக்கே தெரியும். ஸோ அது இன்னைக்கு அதானி போர்ட்ஸ் வந்து 2.5% காலி. அது மட்டும் இல்லாமல் சன் ஃபார்மசிட்டிக்கல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் இந்த டாரோ ஃபார்மசிட்டிக்கலில் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேக் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்னைக்கு இந்த ஸ்டாக் வந்து ஃப்ளாட்டாக ட்ரேட் இருந்துச்சு. அது மாதிரி இந்த ஜெனரிக் ட்ரக் மேக்கராக இருக்கிற ரெட்டிஸு லூப்பின் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே இஸ்ரேலில் வந்து இவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா டெல் அவியூ பேஸ்டு டெவா ஃபார்மசிட்டிகல்ஸில் வந்து இவங்களுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ அது இம்பேக்ட் ஆகும். அடுத்தது என்எம்டிசி, அடுத்தது ஜுவல்லர்ஸ் கம்பெனியாக இருக்க கல்யாண் ஜுவல்லர்ஸ், டைட்டன் இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் கனெக்ஷன் இருக்குது. அடுத்தது ஐடி மேஜர் கம்பெனியாக இருக்கிற டிசிஎஸ், விப்ரோ, டெக் மஹிந்திரா, இன்ஃபோசிஸ், அடுத்தது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, லார்சன் அண்ட் டியூபோ இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் ப்ரெசன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால வந்து இந்த கம்பெனிஸும் இன்றைக்கி நெகட்டிவில் தான் இருந்துச்சு மார்க்கெட்டில். அது மட்டும் இல்லாமல் இந்த க்ரூட் ஆயில் குறிப்பாட்டு இந்த பெயிண்ட் கம்பெனிஸுக்கு ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறது அந்த க்ரூட் ஆயில் அது பேஸ் பண்ணி இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸ், பர்கர் பெயிண்ட்ஸ் இது எல்லாமே விழுந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா இந்த டயர் ஸ்டாக்ஸ் டயர் தயாரிக்கிறதுக்கு ரா மெட்டீரியல்ஸும் க்ரூட் ஆயில் தேவைப்படும். அதனால அப்போலோ டயர்ஸ், எம்ஆர்எஃப், ஜேகே டயர்ஸ் அந்த மாதிரிப்பட்ட டயர் செக்டார் ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் கீழே விழுந்துருந்துச்சு. மோரட் இது வந்து ஈரான் இஸ்ரேல் வார் பேஸ் பண்ணி இந்த ஸ்டாக் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இஸ்ரேலில் வந்து பிஸ்னஸ் ப்ரெசன்ஸ் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஸ்டாக்ஸுக்கு வந்து பிஸ்னஸ் ப்ரெசன்ஸ் இருக்குது. அது இல்லாமல் இந்த பெயிண்ட் செக்டாரும் டயர் செக்டாரும் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த வாரில் வந்து க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு $10 வந்து பெர் பேரலுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இந்த செக்டார் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடி வாங்கும். ஏன்னா இவங்க வந்து க்ரூட் வந்து இவங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸ் ஆட்டி இவங்க பிஸ்னஸில் தேவைப்படுது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.